மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த மணல்மேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் மருது பாண்டியன். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த உறவினர் கார்த்திக்குடன் சேர்ந்து பனைமரத்தில் காய்களை வெட்டி சூரக்காடு சாலையோரத்தில் நுங்கு விற்பனை செய்து வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு மருதுபாண்டி வீட்டிற்கு கார்த்திக் வந்துள்ளார். பின்னர் மருதுபாண்டி மற்றும் அவரது மனைவி முத்துலட்சுமி வீட்டிற்குள் உறங்குவதற்கு சென்றுவிட்டனர். கார்த்திக் வாசலில் படுத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நள்ளிரவுக்கு மேல் தகரத்தாலான கதவை திறந்து கொண்டு வீட்டிற்குள் சென்ற கார்த்திக் 3 நாட்களாக பனங்காய் விற்பனையில் கிடைத்த பணத்தை ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டு மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தால் மருது பாண்டியை முகம் உள்ளிட்ட இடங்களில் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த மருது பாண்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற சீர்காழி போலீசார் மருது பாண்டியன் உடலை கைப்பற்றி ஆய்விற்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மது போதையில் இருந்த கார்த்திக்கை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.